ஹெல்த்தியாவும் செய்யணும், டேஸ்டியாவும் செய்யணும். பட் இந்த சம்மர் சீசன்ல கால் கடுக்க கிச்சன்ல நின்னு எந்த டிஷ் செஞ்சாலும் வேர்த்து ஊத்துதுன்னு ஃபீல் பண்றீங்களா? கண்டிப்பா இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா டிஷ்ஷுக்கும் ஆப்ட்டா இருக்க மாரி ஒரு சைட் டிஷ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? நான் இன்னைக்கு 10 பல்லு பூண்டு, 1 கொத்து கருவேப்பில, 1 துண்டு இஞ்ச ஃபைனா சாப் பண்ணி எடுத்துட்டேன். 2 பச்சை மிளகாவையும் ஃபைனா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தையும் நல்லா ஃபைனா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 கப்பு தயிரும் எடுத்திருக்கேன். இன்னைக்கு நான் 2 பெரிய கேப்சிகம் எடுத்திருக்கேன். குடமிளகாவை இந்த மாரி ஸ்ட்ரிப்பா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது மெலிசா நீட்டு வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்ஷோட பேரு தாஹி ஷிம்லா மிர்ச். தாஹி அப்படின்னா தயிர் அப்படின்னு அர்த்தம். கர்ட் அப்படின்னு அர்த்தம். ஷிம்லா மிர்ச் அப்படின்னா கேப்சிகம், பெல் பெப்பர், குடமிளகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தயிர் அண்ட் குடமிளகா சேர்த்த ஒரு நார்த் இந்தியன் டிஷ் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்ட 2 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட கலர் மாறினதுக்கப்புறம் 10 பல்லு பூண்டையும் சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்ட 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்ட 2 பெரிய சைஸ் குடமிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பச்சை குடமிளகா எடுத்துருக்கேன். நீங்கள் ரெட் இல்லை மஞ்சள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு 90% வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் வதங்கி வரணும். ஒரு சேர வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு 20 கிராம் அளவுக்கு கடலை மாவு, ரோஸ்டட் கடலை மாவு சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு நல்ல டேங்கினஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தயிர் பிரிஞ்சு வராமல் இது பார்த்துக்கும். ஸோ அதனால் நான் ஒரு 20 கிராம் அளவுக்கு ரோஸ்டட் கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திரும்பவும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கிட்ட தயிர், முதல்ல 100 கிராம்ஸ் தயிர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திக்கான தயிர் சேர்த்துக்கோங்க, இல்லை யோகர்ட் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். இந்த அளவுக்கு திக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னா இதை அப்படியே விட்டுடலாம். இல்லை இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவி இதுவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் ஒரு 100 கிராம்ஸ் தயிர் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து எல்லா டிஷ்ஷுக்குமே ஆப்டாக இருக்கும். லைக் நான், பராத்தாஸ், பூரிஸ், ஈவன் ஒயிட் ரைஸ் அண்ட் ஜீரா ரைஸ் கூட நல்லா இருக்கும். குவிக்காக செஞ்சிடலாம். என்டையர்லி 15 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுலேருந்து பிளேட்டிங் பண்ணுற வரைக்குமே 15 மினிட்ஸ்க்குள்ளேயே இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப கம்மியான வெஜிடபிள்ஸ் வச்சே செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டிஷ் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நீங்கள் காய்கறிலாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் எப்போ கடலை மாவு சேர்க்குறோமோ அப்பத்துலேருந்தே இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ண ஆரம்பிங்க. அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா திரும்பவும் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அவ்வளோதான், நம்மளோட தாஹி ஷிம்லா மிர்ச் தயார். இதை வந்து நாங்கள் இன்றைக்கி சுட சுட பூரியோடு வச்சு சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட அவுட்புட் எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.